இந்த பொண்ணு கையில் ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி கிளாஸ் ரீயூனியன் மீட்டிங்க்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா இவளோட ஹஸ்பண்டோட மடியில் ரொம்பவுமே அழகாகவும் பார்க்கறதுக்கு இளமையாக இருக்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். ஒய்ஃபை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்போ அவனோட ஒய்ஃப் யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்க அங்கேருந்து எல்லாருமே உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் அவன் ரொம்பவுமே காமா இருந்துருச்சு. அங்கேருந்து எல்லாருக்கிட்டேயும் நான் இவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது கேட்ட உடனே இவளோட கால் கொஞ்சம் தடுமாறுது. கடந்த 5 வருஷமா இவர் மேலே அளவு கடந்த அன்பும் மரியாதையும் காட்டுனேன். ஆனா இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த மாதிரி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்றான். இருந்தாலுமே வெளியே சிரிச்சுக்கிட்டே அவளோட ஹஸ்பண்ட் பக்கத்துல போய் எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிப்பா. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் அவளோட கையை தட்டி விட்டு டிவோர்ஸ் பேப்பர் அவ மூஞ்சில தூக்கி எறிவான். அப்புறம் தான் கடந்த 5 வருஷமா இவரை நம்மளை லவ் பண்ணல, அவரோட தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிய வருது. ஆனா இவளோட உண்மையான ஐடென்டிட்டியை இவ மறைச்சு வாழ்ந்ததுனாலதான் இவ யாரு என்னன்னு அவனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலே இவ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.